இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஒரு தரமான ஓஜி சம்பவம் பார்க்கணும்னா நாளைக்கு மேட்ச் பாருங்கள். அதுதாங்க வேறு லெவலான ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓஜினாலே த ரியல் ஓஜி அப்படின்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வாசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். அவங்க தான் ரியல் ஓஜி. அவங்களோட ஸ்குவாடு என்னென்னு பார்த்தா எல் கிளாசிக்கோ அப்படிங்கிற பேர் போனவங்களே இவங்க மட்டும்தான். இவங்களோட ஓஜி சம்பவத்துக்கு சொல்கிறக்கு அளவே கிடையாது. 2008 இப்போ 2026 வரைக்கும் போயிட்டே இருக்குது. மும்பை பெஸ்ட் 11 இல்லை சிஎஸ்கே பெஸ்ட் 11 பார்த்துடலாம். மும்பையில் பொறுத்த மட்டும் ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா ஷெர்ஃபன் ரோதர்ஃபோர்டு, மிச்சல் ஷேனர், ஷர்துல் தாகூர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், இல்லைனா அஸ்வினி குமார், இந்த மாதிரி தான் வருவாங்க லைனப் பொறுத்த மட்டும். சிஎஸ்கே பொறுத்த மட்டும் ருத்ராஜ் கைக்கோட, ஆயுஷ் மத்ரே நாளைக்கு கிடையாது. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் பேக்கப் பண்ணுவார். உர்வில் பட்டேல், சிவம் துபே, அப்போ கார்த்திக் சர்மா அண்டு திவில் பிரிவியஸ், எம்எஸ் தோனி, கிரைக் ஓவர்டன் அண்டு கலீல் கிடையாது. அஞ்சுல் காம்பிஸ், நூருல் அகமது, இந்த மாதிரி ஒரு தரமான ஓஜி சம்பவம் பார்த்தே ஆகணும். இவங்க பிளேயிங் லெவனும் வேறு லெவலில் இருந்துருக்கு. அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மத்ரே கிடையாது, அவருக்கு பொதுவாக உர்வி பட்டேல். டாப் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்கோட தான் ப்ளே பண்ணுவார் ஓப்பனராக. உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் திவில் பிரிவிஸ், சிவம் துபே, எம்எஸ் தோனி, பிரசாந்த் வீர், மேட் ஹென்ரி, நேதன் எல்லிஸ் இங்கே கிடையாது, அவருக்கு பொதுவாக மேட் ஹென்ரி செம்மையாக பவுல் பண்ணுவாப்பில். நூர் அகமது அவர் கண்டிப்பாக இருப்பார். குஸ்விந்தர் சிங் கண்டிப்பாக இருப்பார். இவங்களோட பிளேயிங் லெவன் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. இந்த ஸ்குவாடை வச்சு வின் பண்ணுவாங்களா நாளைக்கு மும்பை இந்தியன்ஸை? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் பாருங்கள். சென்னையில் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கு. மும்பையிலையும் வந்து இன்றைக்கி எம்எஸ் தோனி வேறு லெவலில் ஒரு தரமான ஓஜி சம்பவம் பண்ணுறக்காகவே உள்ள களத்தில் இறங்கி ஒரு சீரியஸான டிஸ்கஷன் அண்டு சீரியஸான ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே அட்டன் பண்ணி செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராப்புல. அதுலேயும் திவல் பிலிவிஸ், சஞ்சு சாம்சன் அண்டு சர்பாஸ் கான் இவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட பேட்டிங் லைனப்பு ஒரு வகையில் சொன்னாலும் பவுலிங் யூனிட்டு செம்மையாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அகில் குசேன் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாள் பார்த்து தான் ஆகணும். செம பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிற இவர் குர்ஜீத் சிங், இவரோட பவுலிங்கு தான் ரொம்ப வான்கடே ஸ்டேடியத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. சரி, சென்னையை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மும்பையை பார்த்தலாம். மும்பையோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு ஹார்திக் பாண்டியா என்னவும் ஒரு கேப்டன்சி அண்ட் லெகசி. பாண்டியான்னு சொல்லலாம். அவரோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா அண்டு சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஹார்திக் பாண்டியா அஸ்யூஸ்வல் வருவார். ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் மன்தீர், வில் ஜாக்ஸ், இந்த இடத்துல ஷெர்ஃபன் ரோதர்ஃபோர்டு குறைச்சி வில் ஜாக்ஸ், மிச்சல் ஷேனர் அண்டு ஷர்துல் தாகூர், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், மயங்க் மார்க்கண்டே, இந்த மாதிரி உள்ளே கொண்டு வருவாங்க. இது வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பை போட்டு தள்ளுறதுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பொதுவாக அஸ்வினி குமார் கண்டிப்பாக உள்ளே வர பேக்கப் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்துட்டார். அதாவது ஒன்ஸ் மும்பை ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா வேறு லெவலில் தரமான ஓஜி சம்பவமெல்லாம் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணாங்க. அந்த வகையில் இன்றைக்கி எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வருவாங்க. அதுவும் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்னாலே செம்ம ரிவர்லி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஹெட் டு ஹெட்டு பார்த்தாலே இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. 21 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து அதே மாதிரி சென்னை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020 இருந்த மும்பை ஸ்குவாடும் 2026 மும்பை ஸ்குவாடும் செமையாக செட் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா தரமான ஸ்குவாடை ஒன்று ரெடி பண்ணி அது ஐபிஎல் 2026 களத்தில் இறங்க விட்டுருக்காங்க. ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, மும்பை ஜெயிப்பாங்களா இல்லை சென்னை ஜெயிப்பாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.